நிர்வாண துறவிகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் தனக்கு பிச்சை போடுறவங்களும் நிர்வாணமாக இருக்கணும்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அனுசுயா இந்து சமய புராணங்களில் கற்புக்கரசியாக வர்ணிக்கப்படும் பெண். இவள் ஆடையின்றி நிர்வாணமாக உணவு பரிமாறிய கதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். இவள் அத்திரி முனிவரின் மனைவி ஆவாள். இவர்கள் இருவரும் காட்டில் வசித்தனர். கணவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமே அனுசயாவின் பணி. குழந்தை இல்லாத அவள் தனக்கு மும்மூர்த்திகளே தெய்வ குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என விரும்பினாள். இதனை அறிந்த மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியரிடம் ஆலோசனை கேட்டனர். அனுசயாவிற்கு சோதனை வைத்து அதில் வெற்றி பெற்றால் அவளது குழந்தையாக பிறக்கலாம் என தேவியர்கள் மூவரும் யோசனை தெரிவித்தனர். எப்படியும் இந்த சோதனையில் அவள் தோற்றுவிடுவாள் என்பது அவர்களது கணிப்பு. அதன்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் துறவி வடிவில் அனுசயாவின் குடிசைக்கு வந்து உணவிடும்படி கேட்டனர். அவள் உணவுடன் வரும்போது, பெண்ணே, நீ நிர்வாண நிலையில் உணவிட்டால்தான் அதை ஏற்போம் என்றனர். அனுசயா கலங்கவில்லை. அவளுக்கு தன் கற்பின் மீதும் பதிவிரத தன்மையின் மீதும் அதீத நம்பிக்கை உண்டு. கணவருக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்து, நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானால் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும் என சொல்லி அவர்கள் மேல் தெளித்தாள். உடனே 3 தெய்வங்களும் குழந்தைகளாகிவிட்டனர். தனக்கு பால் சுரக்கட்டும் என அடுத்த வேண்டுகோளை வைத்தாள் அனுசயா. நிர்வாண நிலையில் குழந்தைகளுக்கு பாலூட்டினாள். வெளியே சென்றிருந்த அத்திரி முனிவர் தன் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார். வீட்டுக்கு வந்த அவர் அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைத்தார். ஒரு உடல், 3 தலை, 2 கால்கள், 6 கைகளுடன் குழந்தை இணைந்தது. அதற்கு தத்தாத்ரேயர் என்று பெயரிட்டார். தங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட கதியை அறிந்த முப்பெருந்தேவியரும் அனுசயாவின் குடிசைக்கு வந்தனர். நடந்ததை கூறி தங்கள் கணவன்மார்களை சுய வடிவில் திருப்பித்தர கேட்டனர். அவர்களிடம், உங்கள் கணவன்மார் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பது போல் குழந்தை இல்லாத எங்களுக்கும் இந்த குழந்தையும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அத்திரி மகரிஷி. உடனே 3 தெய்வங்களும் எழுந்தனர். ரிஷியே, உங்கள் விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே இருக்கும். இவன் பெரிய ரிஷியாக விளங்குவான் என்று கூறி மறைந்தனர். தத்தாத்ரேயர் அவதாரம் நடந்த ஸ்தலம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ள தானுமாலயன் கோவில் என்று கூறப்படுகிறது. தானு சிவனையும், மால் விஷ்ணுவையும், அயன் பிரம்மாவையும் குறிக்கிறது.